சற்றுமுன் தமிழக பெண்கள் அனைவருக்குமே உரிமை தொகை திட்டம் குறித்த ஒரு ஸ்மார்ட்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இல்லத்தரசிகளுக்கு ஒரு லட்சாதிபதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களம் இப்போது தேர்தல் ஜூரத்தில் தகிக்கிறது. வாக்குறுதிகள் அனல் பறக்கின்றன. குறிப்பாக இல்லத்தரசிகளை குறிவைத்து அரசியல் கட்சிகள் வீசியுள்ள உரிமை தொகை அஸ்திரம்தான் இப்போதைய டாக் ஆஃப் தி டவுன். அதாவது ஆளும் திமுக அரசு தற்போது வழங்கி வரும் 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுக குலவிளக்கு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவோம் என முழங்குகிறது. ஒரு படி மேலே போய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2500 நிச்சயம் என மாஸ் என கொடுத்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அடுத்ததாக யார் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் தமிழக பெண்களுக்கு குறைந்தபட்சம் உரிமை தொகையாக ரூபாய் 2000 அல்லது அதிகபட்சமாக உரிமை தொகையாக ரூபாய் 3000 கிடைக்கப் போவதாக உறுதியாகிவிட்டது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்னதான் செய்வது என யோசிக்கும் பெண்களுக்கு இதோ ஒரு சூப்பரான ஐடியா. அதாவது இந்த காசை வீட்டு செலவிற்கே கரைக்காமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக முதலீடு செய்தால் நீங்களும் ஒரு லட்சாதிபதி ஆகலாம். அரசாங்க பணம் அரசாங்க திட்டத்திலேயே இருக்கட்டும் என நினைப்பவர்களுக்கு தபால் நிலைய தொடர் வைப்பு நிதி எனப்படும் போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி திட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். மாதந்தோறும் நீங்கள் ரூபாய் 2000ஐ 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறீர்கள் என்றால் தற்போது நடைமுறையில் உள்ள வட்டி வீதங்களின்படி, அதாவது தோராயமாக 6.7% இருந்து 7.5% வரை நடைமுறையில் உள்ள வட்டி விகிதங்களின்படி நீங்கள் 5 ஆண்டுகளில் முதலீடு செய்யும் மொத்த தொகை ரூபாய் 1,20,000 வட்டியுடன் சேர்த்து உங்களுக்கு சுமார் ரூபாய் 1,44,000 கையில் கிடைக்கும். ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாத பெண்களுக்கு இது ஒரு சேஃப்டி லாக்கர் என்றே சொல்லலாம். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கோ அல்லது திருமணத்திற்கோ இந்த ஒரு தொகை உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதேபோல் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார், கை நிறைய பணம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் எல்பி எனப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிறந்த வழி என்றே சொல்லலாம். இந்திய பங்கு சந்தை வளர்ந்து வரும் வேகத்தை பார்த்தால் மியூச்சுவல் ஃபண்ட்களில் ஆண்டுக்கு சராசரியாக 12% 13% வரை வட்டி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள். மாதம் ரூபாய் 2000 என்பது இன்று சிறிய தொகையாக தெரிந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் கூட்டு வட்டி முறையில் அது விஸ்வரூபம் எடுக்கும். ஒருவேளை நீங்கள் ரூபாய் 2000ஐ ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் 12% 13% வரை வட்டி என்று கணக்கிட்டால் கூட 5 ஆண்டுகளின் முடிவில் உங்கள் கைக்கு சுமார் ரூபாய் 1,90,000 முதல் ரூபாய் 2 லட்சம் வரை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. 5 வருடம் கழித்து உங்கள் கையில் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு சிறு தொழிலை தொடங்கவோ அல்லது பெரிய முதலீடுகளை செய்யவோ அது ஏதுவாக இருக்கும். நகைகளை கூட வாங்கி கொள்ளலாம். அரசியல் கட்சிகள் தரும் இந்த தொகை உங்களுடைய உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைக்கும் ஒரு சிறு அங்கீகாரம். அது வெறும் செலவு என்று பார்க்காமல் உங்களின் எதிர்காலத்திற்கான முதலீடு என்று பாருங்கள். இன்று நீங்கள் சேமிக்கும் இந்த 2000 ரூபாய் நாளை உங்களை ஒரு பொருளாதார சுதந்திரம் கொண்ட பெண்ணாக மாற்றும். தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய முதலீடு உங்கள் கையில் தான் உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி முக்கியமான அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.